சட்டத்தை எந்த நிபந்தனையும் இல்லாமல் பாஜக அரசு உடனடியாக இப்போ இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கைக்கே அமல்படுத்துகிறோம். அதுதான் முழு வெற்றியாக அமையும். அதுக்காக போராடுவோம். மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் இந்த தொகுதி மறுவரையறை சட்டம் யாரெல்லாம் நம் நண்பர்கள் என மட்டும் அடையாளம் காட்டலை, தமிழ்நாட்டின் துரோகிகள் யாருன்னு அவங்க வாயாலே சொல்ல வச்சிருக்கு. அப்படி துரோகம் செஞ்ச பழனிசாமியின் அடிமை கும்பலுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே படுதோல்வி கிடைச்சிருக்கு. பழனிசாமி டெல்லியோட ஏஜென்ட் என்பது மீண்டும் நிரூபணமாகியிருக்கு. நம்ம திராவிட இயக்க வரலாறு என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தத்துக்கு போராடி இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது திமுக. எப்பெல்லாம் இந்தி திணிப்பு வருதோ அப்பெல்லாம் உறுதியாக போராடி வென்றது திமுக. அதே மாதிரி தான் நேற்று தமிழ்நாட்டோட உரிமைகளை பிரதிநிதித்துவம்